முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசியிருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பது. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்கிற கருத்தை எங்கள் முன்னால் அவர்கள் வெளிப்படுத்தியது என்பது அதனுடைய விளைவுதான், அதனுடைய தொடர்ச்சி தான் இது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட இருந்தா ஒரு மாதிரி ரொம்ப போற்றுவதும், வெளியேறிட்டா அவதூறு பரப்புவது, கடுமையான சொற்களை பயன்படுத்துவது என்பது இப்போது புதிதாக வந்திருக்கிற விஷயம் கிடையாது. நீண்ட காலமாக இந்த அணுகுமுறையை அவர்கள் தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும், திமுக அதிமுக அல்லாத ஒரு புதிய அரசு அமைய வேண்டும் என்கிற முறையிலே தான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதனாலதான் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷ காலத்துக்குள்ள ஏறத்தாழ ஒரு 1.25 கோடி வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற கட்சி என்கிற முறையிலே தான் இடதுசாரி கட்சிகள் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு என்கிற முடிவை நாங்கள் மேற்கொண்டோம். அத்தகைய ஆதரவு என்பது தொடர்கிறது. மக்கள் ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும் என்று அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்துத்தான் இது போன்ற குதிரை பேரம், கழுதை பேரம் போன்றவற்றில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஏனால் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசியிருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பதும், முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தானாக விரும்பி ஒரு கட்சியில் சேருவது, இன்னொரு கட்சியில் மாறுவது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜமான விஷயம். இடதுசாரிகளை தவிர மற்ற கட்சிகள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாறுகிற போது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவது என்பதெல்லாம் நிறைய நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாடு. அந்த முறையில் விரும்பி கட்சி மாறுவது, விரும்பி கட்சியில் சேருவது என்பது வேறு. ஆனால் இது போன்ற கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலை பேசி ஒருவரை வாங்குவது என்பதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆகவே அதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது முறையாக வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான தண்டனையை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்த விரும்புகிறேன். இது குறித்து ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவகவில் சேர்ந்த போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறோம். இது ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல். இது போன்ற நடவடிக்கைகளை ஊக்குவிக்க கூடாது என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, தாவேக தலைமையிடமும் அத்தகைய கருத்துக்களை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். அப்போது எங்களிடம் அவர்கள் சொன்ன விளக்கம் என்பது, அவர்கள் தானாக முன் ராஜினாமா செய்துவிட்டு வருகிறார்கள், அவர்கள் தானாக முன் ராஜினாமா செய்வதை நாங்கள் எப்படி அதை தடுக்க முடியும் என்கிற முறையில் அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் சொல்லப்பட்டது. அப்போது சரி, அவங்க விரும்பி ராஜினாமா பண்றாங்கன்னா நீங்க யாங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க, அப்படின்னா நீங்க இன்னொரு இடம் கட்சியில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற போது ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு என்பதை நாங்க அப்பயே எங்களுடைய அதிருப்தியை நாங்க தாவேக தலைமையிடம் தெரிவித்திருக்கோம். இப்போதும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிற
கூட்டணிக்கு வந்து தோல்வி எதிரான கூட்டணிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பழைய கூட்டணிக்கு வந்து தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டு விமர்சனம் வைக்கிறது அரசியல் நாகரிகமா பாக்குறீங்க. புரியல நீ கேக்குற கேள்வி. அதாவது வந்து இது வரைக்கும் நீங்க வந்து திமுகவோட கூட்டணியில இருந்தீங்க, இப்ப வந்து தாவேக்காக ஆதரவு கொடுத்தீங்கன்னா, ஆனா இப்ப வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க மேல வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து வெளியே வந்த கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறது. யார் மேல திமுக மேல வந்து என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்கோம்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அதாவது வந்து இந்த சொல்லிட்டு அவங்க வந்து குற்றப்பெயர்ந்தாங்கன்னு இல்ல இப்ப வந்திருக்கிற அவர் பர்டிகுலரா கேட்ட கேள்வி அது. இந்த 2 மாத காலத்தில் திமுகவின் மீது நாங்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சிபிஎம் சார்பில் வச்சிருக்கிறோமா? எதுவுமே கிடையாது. நீங்களா ஒரு கிரியேட் பண்றீங்க. இது பர்டிகுலர் கேள்வி, குறிப்பிட்ட கேள்வி. நேற்று அதன் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி அவர் கேள்வி கேட்கிறார், அதன் மீது பதில் சொல்றார். அது திமுகவின் மீது குற்றச்சாட்டு கிடையாது. வழக்கு முறையா பதிவு செய்யப்பட்டிருக்கு. குற்றவாளிகள் அதில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முறையா வழக்கு விசாரணை நடத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் என்பது தானே சொல்ல முடியும். அதுதானே சொல்லணும். அது எப்படி நீங்க திமுகவின் மீது குற்றச்சாட்டு ஏன் சொல்றீங்க? எஸ், அதனுடைய விளைவுதான் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்கிற கருத்தை எங்கள் முன்னால் அவர்கள் வெளிப்படுத்தியது என்பது அதனுடைய விளைவுதான், அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதுல எங்களை போன்றவர்கள் அதுல வந்து ஒத்துழைக்கல, ஏற்கல. எங்களை போன்றவர்கள் அந்த கருத்தை ஏற்கவில்லை. நாங்க ஏற்காதது மட்டுமல்ல, திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரும் அந்த யோசனையை ஏற்கவில்லை. நாங்களும் அதை ஏற்கல. இருந்தாலும் நாங்களும் அதை ஏற்கவில்லை. இருப்பினும் இன்னமும் அவர்கள் அந்த முயற்சி தோல்வி அந்த எங்களோடு, அதாவது ஏற்கனவே இருந்த தோழமை கட்சிகளிடம் இந்த கருத்து ஏற்கப்படவில்லை என்கிற நிலையில் வேறு வழிகளை அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதுதான். சொல்லுங்க சார், நீங்க எதை தெரியும்? மாற்றத்தை விரும்பித்தான் இருந்தீங்களா? திமுக கூட்டணியில இருந்தீங்க, அப்ப இந்த மாற்றத்தை இவங்க விரும்பலன்னா நீங்களும் அதை விரும்பலதான். தேர்தல் முடிவை பத்தி தான் சார் சொல்றேன். என்ன கேள்வியே பிரியம் சார்? தேர்தல் முடிவு என்ன, அதை ஒட்டி தான் அந்த கருத்து சொல்றோம். நாங்க விரும்பிதானே அந்த திமுக அணியில இருந்தோம், தொகுதி உடன்பாடு செய்து கொண்டோம். சீரியஸா அதுக்கான அந்த வெற்றிக்கான பணிகளை நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டோம். வெற்றி மாறி போச்சு. இந்த அணி வெற்றி பெறல, அதிமுக வெற்றி பெறல. அதிகமான இடங்களை பெற்ற கட்சியாக தாவேக வந்தது, அவ்வளவுதான். தேர்தலில் ஏற்பட்ட மாற்றம் அது. அதனாலதான் அதான சொல்றேன், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். அதாங்க, அதனாலதான் நாங்க ஆதரிக்கிறோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கலாம். அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து அந்த கட்சியில இருக்காங்க சார். நாங்க அந்த முடிவை எடுக்கிற போது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது. கேளுங்க, அவையில் கேளுங்க. அதிமுக கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் காரணமாக அவர்கள் அந்த மாதிரி நம்பிக்கை கோரும் தீர்மானத்தன்று அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஆதரவு என்கிறதை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு திரும்ப அவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்ப 2 நாளா திரும்ப பிரிகிறாங்கன்னு வருது. அது அதிமுகவுடைய உட்கட்சி பூசல்ல இருந்து ஏற்பட்டதை தவிர இந்த ஆட்சியை ஆதரிக்க வேண்டும் என்கிற முறையில் அவங்க ஆதரிச்சது இல்லை. நாங்க முடிவெடுத்தது என்னைக்கு? மே மாசம் 8ஆம் தேதி. இப்ப நம்ம என்னைக்கு பேசிட்டு இருக்கோம்? அதுக்கடையில இந்த 50 நாட்கள்ல எத்தனையோ மாறுதல்கள் ஒவ்வொரு கட்சியிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கு. எங்களை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலின் தான் சந்திச்சாங்க. யாரை சொல்ல மாட்டேங்கிறீங்க? மு.க. ஸ்டாலின் சார், நான் கேட்கறது சொல்லுங்க சார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் போய் சந்திச்சார்ல. ஏங்க, நான் கேட்கறது நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். அப்பயே நான் வந்து கருத்து சொல்லியிருக்கேன். இவரை பார்த்ததுல எடப்பாடி அவர்களையும் அவர் சந்தித்திருக்க வேண்டும். எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திப்பதுதான் நோக்கம் என்று சொன்னார். இது திரு எடப்பாடி அவர்களையும் அவர் சந்தித்திருக்க வேண்டும் என்பதுதான் அப்பவே நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனா அதுக்கு அவங்க தரப்புல இருந்து சொன்னது, நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டோம், அவங்க அப்பாயின்மெண்ட் தரலன்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து தகவல் சொன்னாங்க. அதாவது தாவேகா தரப்புல. அவ்வளவுதான். அதுல அவரையும் சந்திச்சிருக்கலாம். அதுல எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு மண்டபத்துக்குள்ள போய் இவங்க அடைக்கலாம், அவ்வளவுதான். வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்களால இவ்வளவு காலம் கூட கடுமையான இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட இருந்தா ஒரு மாதிரி ரொம்ப போற்றுவதும், வெளியேறிட்டா அவதூறு பரப்புவது, கடுமையான சொற்களை பயன்படுத்துவது என்பது இப்போது புதிதாக வந்திருக்கிற விஷயம் கிடையாது.
நீண்ட காலமாக இந்த அணுகுமுறையை அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார். பட் எங்களை பொறுத்தவரை அரசியல் தான் தீர்மானிக்கிறது. அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்துத்தான் ஆதரவு எதிர்ப்பு என்பதை தவிர மற்றபடி அவங்க சொல்ற மாதிரியான சொற்களை எல்லாம் நாங்கள் பயன்படுத்த விரும்பல, பயன்படுத்தவும் மாட்டோம். அவங்க முரசொலியில் எழுதின கட்டுரைக்கு ஒரு விரிவான பதிலை தீக்கதிரில் எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அநேகமாக அதற்கு பிறகு அவர்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான கருத்துக்களும் வரவில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு விளையாடையில நான் எதுவும் பார்க்காம விட்டோன்னு இருக்கேன், ஆனா எதுவும் வரலன்று தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது அது முடிவு பார்க்க பிரச்சனையா தான் பார்க்கிறேன். அப்படிலாம் இல்லையே, நாங்க கொள்கை சார்ந்து ஏங்க 100 முறை விளக்கிட்டேன். இது மதச்சார்பற்ற கூட்டணி. மத்திய அரசாங்கத்திலே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இங்கே எப்படியாவது காலி உண்ண வேண்டும், அதிமுகவின் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிற நிலையில் அதை எதிர்க்கக்கூடிய வலிமையான கூட்டணியாகவும் உறுதியான அணியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தது. அதனால்தான் நாங்க அதை நீடிச்சோம். நாங்க ஏன் நீங்க இன்னொருத்தரோட ஒப்பிடையாதான் கேட்குறீங்க? அதாங்க, அதை அவர்கிட்ட கேளுங்க. நாங்க அப்படி இல்லை, நாங்கள் உறுதியாக இல்ல, நாங்க அந்த எங்களுடைய அப்படி கேட்கல. நாங்க அவர் இருந்த மாதிரி நாங்க இல்ல சார். நாங்க கொள்கை பூர்வமாக பிஜேபிக்கு எதிரான அணி அது. அதுல உறுதியாக இருந்த அணி திமுக தலைமையிலான அந்த அணி. அந்த அடிப்படையில் தான் அவர்களோட அரசியல் ரீதியாக உறுதியாக நான் கொடுத்தோம். அந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான முறையில் தான் நாங்கள் உறுதியாக தேர்தல் பணிகளை செய்தோம். தேர்தல் முடிவு வேறு விதமாக ஆகிவிட்டது. இல்ல, இங்க வந்தா மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாடு ஏற்றுக்கிற பிரச்சனை இல்லை. இருமொழி கொள்கை என்பதுதான் இங்கே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்பதுதான் நம்ம ஒரு திரு விஜய் அவர்கள் எங்களிடம் ஆதரவு கேட்ட போது அல்லது அவர்கள் எழுத்துப்பூர்வமாக எங்களிடம் ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்த போதும் என்னுடைய ஆட்சி ஒரு மதச்சார்பற்ற அரசாக இருக்கும் என்கிற உறுதிமொழியை எங்களிடம் கொடுத்திருக்கிறார். மதச்சார்பற்ற அரசாக அது செயல்படும் என்கிற அடிப்படையில் தான் நாங்களும் ஆதரவை கொடுத்திருக்கோம். அந்த இது தொடர்ந்து வரைக்கும் எங்க ஆதரவுலையும் பிரச்சனை இருக்கு. எதுவுமே நான் பண்ணல, ஆகல, எதுவுமே ஆகல சார். அது ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வருகிற போது கடந்த காலத்தில் இந்த அதிமுக இல்லாம திமுக வந்த போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதிர் குற்றச்சாட்டுகள் இப்படிலாம் நிறைய வந்திருக்கு. பட் எல்லாமே நிரூபிக்கப்படும். அவ்வளவுதான். எங்களுக்கு நிரூபிக்கப்படணும் சார். அதாவது ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளுக்கு பூராத்துக்கும் இல்ல, அந்த மாதிரி பலது அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பலது சொல்லியிருக்காங்க. அதாவது வேறு வேறு இடங்களுக்கு சென்ற அதெல்லாம் அரசுடைய கஜானாவுக்கு வரும் அப்படின்னு பொதுவா அவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல, ஏன் பார்ட்டிக்கு போகணுங்களா? இல்ல இல்ல சார், நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். எந்த ஆட்சியாக இருந்தாலும் அப்படி ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அவங்க முறையா விசாரணை நடத்தி நடவடிக்கை தான் எடுக்கணும். அதான புதிய ஒரு ஆட்சி வந்திருக்கு, முறையா விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நம்ம வற்புறுத்த முடியுமே தவிர அதுக்கெல்லாம் ஆதார ஆவணங்களை தேடி இது உண்மை இது பொய் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான முறையில் இப்போது பதில் சொல்ற இடத்துல நான் இல்லை. சொல்லுங்க. இல்ல, அது ரொம்ப தவறு சார். அந்த அணு கனிம சுரங்கத்திற்கு அந்த அனுமதியை நீட்டிருப்பது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்கனவே கனிம வள கொள்ளையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாவட்டம். கடந்த ஆட்சி காலத்தில்
கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாவட்டம். இந்த கனிம வள கொலையெல்லாம் தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிமக்கலை சுரங்கத்திற்கு அனுமதி நீடித்திருப்பது என்பது தவறானது. அந்த அனுமதியை தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும். நாளைக்கு அங்கதான் போறாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.